தமிழகம் பாத்தீங்கன்னா இந்த 3 மாதங்களில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு 25 சென்டிமீட்டர். இயல்பு நிலைன்னு பாத்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். ஸோ இயல்பை விட 97 விழுக்காடு அதிகமாக இந்த கோடை பருவ காலத்திலே மழை அளவு பதிவாயுள்ளது. மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்லயே நல்லா தெரியும். இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு 31 மாவட்டங்களிலே பதிவாயிருக்கிறது. இயல்பை விட அதிகமான மழை பொழிவு வந்து 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பதிவாயிருக்கு. சாரி, கொஞ்சம் கட் பண்ணலாமா? ரீடேக் பண்ண முடியுமா? இல்ல, ஏதோ ஸ்லைடு மாறிடுச்சு. மழை அளவு தமிழ்நாட்டுக்கு 245.6 மில்லிமீட்டர். இயல்பு மழை 124.9 மில்லிமீட்டர். இயல்பை விட 97% அதிகம். சென்னை மாவட்டம்னு பாத்தீங்கன்னா பதிவான மழை அளவு 12 சென்டிமீட்டர். இயல்பு மழை அளவு 5 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 129% அதிகம். இயல்பை விட 129 விழுக்காடு அதிகம். அப்புறம் மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா அந்த இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு அப்படின்றது 29 மாவட்டங்கள்ல. அதுதான் கரெக்ஷன். இயல்பை விட அதிகமான மழை பொழிவு அப்படின்றது 11 மாவட்டங்கள்ல. அப்புறம் கடந்த 8 நாட்களா நம்ம ஒரு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்கள்ல மழைக்காக. ஸோ அந்த மழை தரவுன்னு பாத்தீங்கன்னா கடந்த 8 நாட்கள், அதாவது 23ஆம் தேதி 8:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி 8:30 மணி வரை பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால்னு பார்த்தா அவலஞ்சியில 141 சென்டிமீட்டர் மழை இந்த 8 நாட்கள்ல பதிவாயிருக்கு. சின்ன கல்லார், அது வந்து நீலகிரி மாவட்டம், சின்ன கல்லார்ல 101 சென்டிமீட்டர் மழை கோயம்புத்தூர் மாவட்டத்துல பதிவாயிருக்கு. அப்புறம் இது மழை குறித்த தகவல். பொதுவாகவே மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல அந்த வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டின நாட்கள், தாண்டின ஊர்கள் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கப்படும். அது பாத்தீங்கன்னா இங்க இந்த 3 மாதங்களில் வேலூர் மாவட்டத்தில், வேலூர் இடத்துல 16 நாட்கள் 40 டிகிரி தாண்டி பதிவாயிருக்கு. அடுத்தது கரூர், பரமத்தியில 10 நாட்கள். ஆனா அதிக வெப்பம்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே ஈரோடுல 15 மே 41.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. வேலூர்ல 4 மற்றும் 7 மே தேதிகள்ல 41 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. மதுரை விமான நிலையத்துல 13 and 14 மே 41 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத இடைவெளியில ஒரு நாள் கூட 40 டிகிரியை தொடவில்லை. ஒரே ஒரு நாள், 4 மற்றும் 5 மே தேதிகளிலே 39.6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருந்தது. அதான் 4 மற்றும் 5 மே தேதிகள்ல. ஆனா 40 தொட்டு போகல.
இந்த தரவு வந்து கடந்த 5 ஆண்டுகள்லையும் ஏதோ ஒரு நாள் 40 டிகிரி 41 டிகிரி அப்படி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இந்த வருடம் 40 டிகிரியை அதை தொடலை சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடெல்லாம் வந்து 24லேருந்து 26 மேலேயே நம்ம பரவி மற்ற பாகங்களுக்கு ஊடுருவி இருக்கிறது. மழை குறித்த தரவு, அதாவது இப்போ நம்ம மார்ச் ஏப்ரல் மே பற்றி பார்த்தோம், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து அந்த பருவ காலம்னு பார்த்தோம்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறைப்படி 1 ஜூன்லேருந்து 30 செப்டம்பர் வரைக்குமான 4 மாத மழை, 4 மாத காலங்களை தான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்னு சொல்கிறோம். பருவமழை வந்து 24 மேவே தொடங்கி இருந்தாலுமே மழை அளவுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த 1 ஜூன்ல இருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துப்போம். இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அப்டேட் ஆன் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு 106 விழுக்காடு லாங் பீரியட் ஆவரேஜ்ல இருந்து அதிகமாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. மாடல் எரர் வந்து ±4%. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்திய நாட்டிற்கு இயல்பு நிலையை விட அதிகமாகவே மழை பொழிவு காணப்படும் அப்படின்னு கணினிசார் கணிப்புகள் தருகின்றன. இந்தியாவிற்கு இந்த லாங் பீரியட் ஆவரேஜ் மழை அளவு அப்படின்னா என்னன்னா 87 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம கேட்க போறது தமிழ்நாடு. இந்தியாவுக்கு அப்படி தமிழ்நாடு. சென்னையில் இந்த மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 40 டிகிரியை தொட்டிருக்கிறது என்றும் மற்ற ஒரு நாள் கூட 40 டிகிரி செல்சியஸை வெப்பநிலை தொடவில்லை என்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டில் அதிகமான மழை, இயல்பை விட கூடுதலான மழை நாடு முழுக்க இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.